இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஓர் டெஸ்ட். அது என்ன டெஸ்ட் வைக்க போறீங்க என்று கேட்கிறீங்களா? நான் 3 கேள்விகளை கேட்பேன். நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளேயே ஆம் இல்லை என்று பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். சரியா? 3ற்கு 3 என்றால் உங்களுக்கு 100 மதிப்பெண், 2க்கு 3 70 மதிப்பெண், 1க்கு 3 வாங்கினீர்கள் என்றால் 35 மதிப்பெண். சரியா? புரிந்துவிட்டதா? கேள்வியை ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, உங்களிடம் பெருமை பாராட்டும் குணம் உள்ளதா? இரண்டாவது கேள்வி, நேற்று யாரையாவது எரிச்சல் மூட்டினீர்களா? மூன்றாவது கேள்வி, நேற்றோ அல்லது இன்றோ யாரையாவது பார்த்து பொறாமை அடைந்தீர்களா? என்ன, அட்லீஸ்ட் 1க்கு 3ஆவது வாங்கி 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகி விட்டீர்களா? இது ஒரு விளையாட்டு போல இருந்தாலும் இதை பற்றித்தான் சீரியஸாக நம் இயேசு கிறிஸ்து இன்று திரு வசனத்தின் மூலம் நம்முடன் பேசுகின்றார். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. அருமையான தெளிவான வகையில் ஓர் மனிதன் தன் வாழ்வை எப்படியாக வாழ வேண்டும் என்று இதில் ஆண்டவர் கூறிவிட்டார். இதை மட்டும் நாம் கடைபிடித்தால் போதும், நிச்சயம் நல்ல வாழ்க்கையை வாழலாம். உங்களை பற்றி இன்று முழுவதும் ஓர் வார்த்தை கூட நீங்கள் பெருமையாக பேசாதீர்கள். உங்களுடைய ஓர் சிறு பார்வை கூட மற்றவரை இன்று முழுவதும் எரிச்சல் மூட்டக்கூடாது. மற்றவர்களிடம் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அதை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அவளுக்கு மட்டும் நல்ல வேலை, அழகான தலைமுடி, அழகான மெல்லிய உடல், நல்ல திருமண வாழ்க்கை, கார், பெரிய வீடு, நல்ல குழந்தைகள், நிம்மதியான நோய் நொடியில்லாத வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்ற எண்ணம் கூட அறவே வேண்டாம். நமக்கு இருக்கும் ஆசிர்வாதங்களை நினைத்து இயேசுவிற்கு நன்றி கூறுங்கள். அது கூட வாய்க்காமல் எத்தனையோ மக்கள் வாழ்கின்றார்களே, அதை நாம் தினமும் பார்க்கின்றோமே. இன்னும் மேலான நீங்கள் ஆசைப்படுகின்ற உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் உங்களுக்கு இயேசு கட்டாயம் தருவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இன்றைய வார்த்தையில் கூறியிருக்கிறபடி வீண் பெருமையை தேடாமலும் பிறரை எரிச்சல் மூட்டாமலும் மற்றவர் மீது பொறாமை கொள்ளாமலும் ஓர் நேரிய வாழ்வை வாழ்ந்து உமது ஆசீரையும் அரவணைப்பையும் நாங்கள் அடைய துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.